மக்களே, நான் உங்க விஜி ஹர்ஷா. என்னடா செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட திரும்பி வந்துட்டேனே, அதானே பார்க்குறீங்க. வேற என்னங்க, நம்ம தீபாக்குள்ளே போய் அவங்களோட அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ்லாம் போய் உங்களுக்கும் காமிக்க வேண்டாமா? வாங்க, ஃபாலோ மீ, வில் கோ செக் அவுட். வாங்க, இன்றைக்கி என்னோட என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாந்த்பெலி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஜும்காஸில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோடய ஃபேவரட் செக்ஷன் இது தாங்க. இங்கே வந்தாலே நான் அப்படியே வந்துட்டு கீழே உட்காந்து பயங்கரமாக வந்துட்டு ஃபுல்லாக சாந்த்பெலியெல்லாம் வந்துட்டு பொறுக்கி உள்ளே போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ வாங்க, என் கூட கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தோன்னே அப்படியே கண்ணு கவரும் அப்படின்வாங்கல்ல, இந்த கிரே கலர் தான். ஸோ இது வந்து செம்ம எத்னிக்காக மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ரொம்ப ஒரு இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கலர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ எல்லாமே செம்ம சீப்பாக பெருசாக. எனக்கு ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு தெரியும் நிறைய பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பெரிய இயரிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விதவிதமாக அப்படியே பயங்கர வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம தீபாவில் வந்துட்டு கேட்கவே வேணாம், செம்மையாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த 100 அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். 100s தான் இன்றைக்கி நம்ம வாங்குகிறோம். லைக் 100 மேலே வாங்கக்கூடாது, ஒரு 150க்குள்ளே நல்ல கிராண்டான இயரிங்ஸ் எல்லாமே வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இன்றைக்கி இருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. கீழே அப்படியே செம்ம அழகாக பீட் ஒர்க்கில் வந்துட்டு டேங்லிங்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப சின்ன ஒர்க்கையும் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த ஒரு சாந்த்பெலியில் எதுவுமே கொடுக்காமே இருந்திருக்கலாம், பட் அவங்க அழகாக ஒரு மயில், அந்த மயிலே கொஞ்சம் எம்போஸ் பண்ண மாதிரி ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் அவங்க வேலைப்பாடு எல்லாமே. ஸோ இதெல்லாம் அவங்க சத்தியமாக எந்த ஊர்லேருந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வராங்கன்னு தெரியாது, ஆனால் அவ்வளோ ப்ரிட்டியாக அழகாக வந்துட்டு அடுக்கிட்டே போவாங்க. இது பாருங்களேன், அப்படியே அந்த ஒரு கிளாஸில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா மாதிரி. இது நம்ம ரவிவர்மா பெயிண்டிங்லலாம் இருப்பாங்க தெரியுமா பொண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு இயரிங் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டார்க் ஷேட் இல்லைனா ஒரு மோனோக்ரோமேட்டிக் சாரீஸ்க்கு வந்து வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைலிங் டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்ம எப்போவுமே வந்துட்டு கலராக வாங்குறத விட ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலரில் வாங்கிட்டோம்னா பெட்டர். அதாவது கோல்டு, சில்வர், காப்பர், பிளாக் இந்த மாதிரி கலர்ஸில் வாங்கிட்டோம்னா நம்ம அது எந்த அவுட்ஃபிட் வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். சாரி, அப்புறம் வந்து சுடிதாரு, அதுக்கப்புறம் பாவாடை தாவணி, எதுக்குனாலும் we can just mix and match it. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பிக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டில் வந்துட்டு ஒரு சாந்த்பெலி எடுத்துடலான்னு இருக்கேன். கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள், அது நம்ம சொல்லவே வேணாம், தீபாவில் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, செமையாக இருக்குல்ல. ஒரு ப்ரைஸ் வந்துட்டு 200 தான், செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதோட அந்த வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரைஸாக இருக்குது. இது பாருங்களேன், நான் சொன்னால சாந்த்பெலி வித் அந்த பேர்ல் ட்ராப்லெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஓணம் சாரி அதுக்கெலாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நம்ம பர்ஃபெக்டாக அதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தீபாவோட ரொம்பவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செக்ஷன்னே சொல்லலாம். ஃபுல்லாகவே மேட் ஜுவல்லரி மட்டுமே இருக்கிற ஒரு செக்ஷன். மேட் ஜுவல்லரி, அப்படி என்னப்பா மேட் ஜுவல்லரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிடைஸ்ட் அண்ட் கோல்டில் மேட் ஃபினிஷ், அதாவது அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கிற சைடு தான். ஆக்சிடைஸ் ஜுவல்லரி தனியாக இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா, ஸோ அப்படியே கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம பாக்ஸ்குள்ளே வச்சு அப்படியே தூசி படிஞ்சிருக்க மாதிரி. ஆக்சுவலாக இது தூசி படிஞ்சதில்லை, ஃப்ரெஷ் பீஸ் தான், எல்லாம் ஆன்டிக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு காட்டன் சாரீக்கு நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா செம்ம ப்ரிட்டியாக இருக்கும், ஒரு கண்டெம்பரரி லுக் வரும். அதாவது அந்த காலத்து ராணிங்க அவங்களாம் இந்த மாதிரி தான் வேர் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு வேர் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. கீழே ஒரு அவுல் வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி, மேலே ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து சிக்னேச்சர் பீசஸ் ஆஃப் தீபா. அதாவது நம்ம தீபாவில் மட்டும்தான் கிடைக்கும், எங்களுக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது, அந்த மாதிரி பீசஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் வந்துட்டு இப்படி தோகையை விரிச்சிட்டு வர மாதிரி, இதுவும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரியும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம்.
சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து தீபாவில் வாங்கிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அது நான் வந்துட்டு அந்த மாதிரி வேற எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு நான் வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் கம்பேரே பண்ண முடியாதுங்க தீபாவோட ப்ரைஸ் அண்ட் அவங்களோட குவாலிட்டி அண்ட் அவங்களோட கலெக்ஷன்ஸை வேறு எங்கேயுமே. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவோட சிக்னேச்சர் பீசஸ். இந்த பீடில் கூட வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் வச்சுருக்காங்க பாருங்களேன். இது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது, இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஹெவி வெயிட்டும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சாரிக்கு வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் நெக் பீஸ் எதுவுமே போடக்கூடாது. சில பேர் வந்து பண்ணுற தப்பு என்னென்னா பெரிய பெரிய இயரிங்ஸ் போட்டு அதுக்கு பெருசாக சோக்கர் மாதிரி இல்லை வந்துட்டு நெக் பீஸ் வேர் பண்ணிடுறாங்க. நம்ம நயன் மேமை பார்த்து நம்ம கற்றுப்போம், காதுக்கு கம்மல் போட்டால் கழுத்துக்கு எதுவும் போடக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப பெருசாக கம்மல் போடும் போது கழுத்துக்கு வந்து போட்டால் அது அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பண்ணாதுங்க. அதுதான் மெயின் விஷயம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் கலெக்ஷன் இங்கே. ஸோ அதை அப்படியே அள்ளிட்டு போயிடலாம். நம்ம ரெட்டில் பாருங்களேன், செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சிக்னேச்சராக இவங்க இப்படி வச்சுருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல தீபாவில். எப்போவுமே வருவேன் ஆக்சிடைஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் போய் பார்ப்போம். பட் இந்த மேட் ஃபினிஷில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு எனக்குமே புதுசு தான். நானுமே இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். தீபாவே வந்துட்டு எப்படியும் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டில், ரொம்ப ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுலேயும் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விலை கம்மியாக தான்ப்பா வேணும், எனக்கு ஒரு 100-150க்குள்ளே நான் ஒரு 10 கமல் வாங்கிட்டு போகணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த கிளிப் செக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செக்ஷன் இருக்குங்க. நான் இது வந்துட்டு ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே சம்வேர் அரௌண்ட் 100-150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ வாங்க இங்கே நான் உங்களுக்கு வந்துட்டு அதோட ரேட் என்ன அப்படின்றதோட சேர்த்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட் 174 தான். செம்ம கிராண்டாக இல்லை, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்கள் 200க்கு எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. அப்படியே நம்ம இதை வந்துட்டு போட்டு போனோம்னா அப்படியே கலக்கலாசத்தலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பாருங்கள், ஜஸ்ட்டு 60 rupees தான். இது எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே இந்த பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குது. இன்னொன்று சூப்பர் க்யூட்டான கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், மங்கி வந்துட்டு தொங்கிட்டு இருக்கு மரத்தில். அது மேலே வந்துட்டு ஒரு அன்னப்பட்சி ஒன்று இருக்குது. செமையாக இருக்குல்ல. இப்படிலாம் க்ரியேட்டிவாக வந்துட்டு கம்மலில் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி கொடுக்குறாங்க பாருங்களேன். என்னடா இவ பார்க்க எல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் வரும்போதெல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு அள்ளிட்டு போயிடுவேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு அந்த நீட் இருக்கும், நிறையா இந்த மாதிரி விதவிதமாக போட்டுப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்மல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் எனக்கு அது வந்துட்டு ரெகுலராக நான் அது யூஸும் பண்ணுவேன். ஸோ அதனால் வாங்கிட்டே இருப்பேன். இது பாருங்களேன், எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் 167 தான். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி இங்கே வந்துட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு வெறும் தீபா கடைக்கு நான் சென்னையில் இருந்தால் தான் என்னால் வாங்க முடியுமா, நான் T.nagar வரணுமா, நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், இல்லை நான் அவுட் ஆஃப் சென்னை இருக்கேன், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பார்ட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க ஆன்லைன் ஷாப்லேயும் வச்சுருக்காங்க. எல்லா ரீசன்ட் கலெக்ஷன்ஸையும் அவங்க அப்டேட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி நீங்கள் அந்த ஆன்லைன் ஷாப்பில் போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே என் கண்ணை பறிக்குது. இதெல்லாம் சீரியஸாகவே வந்துட்டு ரொம்ப ரீசெண்ட் அப்டேட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு வந்தவங்க கூட இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நியூவாக இருக்குது. டெய்லி மார்னிங் ஒரு 6 o'clock அவங்க கடையில் இருக்கிற எல்லா பழைய கலெக்ஷன்ஸையும் அவங்க எடுத்து வச்சுட்டு மார்னிங் ஒரு 6-7 போலே வந்துட்டு நியூ கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். எங்கள் கஸ்டமர்ஸ் அரௌண்ட் 8-9 வர ஆரம்பிச்சிருவாங்க. பட் அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலராக அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் தீபா அங்கே இருக்காங்கங்க. சரி, ஓகே, நம்மளோட செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம பேக்ஸு, அப்புறம் கிளிப்ஸு, இதெல்லாம் வந்துட்டு என்றைக்குமே ஒரு நெவர் எண்டிங் லவ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கிளச்சஸ்ஸு, நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கிளச்சஸ் வந்துட்டு நல்லா என் ஹேருக்கு போட முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டு, ரொம்ப சில்கி, போட்ட உடனே விழுந்துருது அப்படின்வாங்க. அதுக்கான காரணம் வேறு எதுவுமே இல்லை. அந்த கிளச்சஸ்க்குள்ளே வந்துட்டு அந்த பல்லுக்குள்ளே, அந்த பெரிய கிளச்சஸ்குள்ளெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக உள்ள ஒரு பல்லு இல்லாமல் இருக்கும். அதனால தான் இட் வில் நாட் ஹோல்ட் யுவர் ஹேர் வந்துட்டு ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பரான கிளச்சஸ், குவாலிட்டியான கிளச்சஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எவ்வளோ சில்கியான ஹேராக இருந்தாலும் உங்களால் வந்துட்டு கிளச்சஸ் வேர் பண்ணிக்க முடியும். ஸோ தீபாவில் வந்துட்டு அதோட குவாலிட்டியை இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், எப்படி ஷைன் அடிக்குது பாருங்கள்.
இந்த சவுண்டு பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு தெரியும் செம்ம குவாலிட்டியான கிளச்சஸ் எல்லாமே. ஒரு கொண்டை அப்படி தூக்கி ஒரு கொண்டை போடுறதுக்கு ஒரு கிளச்சு கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கிளச்சஸ்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தீஃபா வரலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் கொண்டை கிளச். இந்த இடத்துல ஒரு கொண்டை போட்டு இப்படி இந்த இடத்துல ஒரு கிளச் போடுவாங்கள்ல, அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான கிளச்சு. ஸோ எனக்கும் நிறைய கிளச்சஸ் இப்போது ரீசெண்டாக வேண்டியிருக்கு. மோர் தென் ஹேர் பேண்ட்ஸ் அண்டா எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மர் வேறு ஆரம்பிச்சிருச்சு, வேர்த்து கொட்டுது. ஸோ அப்போ நல்லா அப்படி தூக்கி ஒரு கொண்டை போடுறதுக்கு நிறைய கிளச்சஸ் வேணும் நம்மளுக்கு. நிறையா பனானா கிளிப்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டியான கிளச்சஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு தீஃபா வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசினதே இல்லை தீஃபாவில். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கேன். ஆனால் தீஃபாவில் இதுக்குன்னு ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம அப்படியே ப்ரீமியம் ரேஞ்சாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஜெல் நெயில் எக்ஸ்டென்ஷன் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1500லேருந்து 2500க்கு குறைஞ்சி நீங்கள் ஜெல் நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணவே முடியாது. பட் இவங்க எல்லா நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸுமே அந்த நெயில் ஆர்ட் பண்ணியே வந்துட்டு ஒரு 200-300, இது பாருங்கள் 159. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ கல்யாண பொண்ணாகட்டும், அவர் கல்யாண பொண்ணோட அம்மா அப்பா அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஜெல் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வந்து அந்த டைமில் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் அந்த ஒரு நாள் லொக்கேஷனுக்கு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வச்சுக்கலாம். நெயில்ஸ் வந்துட்டு தீஃபாவில் வந்துட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அதுவும் அந்த நெயில் ஆர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் நெயில் ஆர்டிஸ்ட்கிட்டே நம்ம போய் பண்ண மாதிரி இருக்குது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சது மேக்ஸிமம் வந்துட்டு 200 அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிருதுங்க. இதெல்லாம் பாருங்களேன், இந்த பார்பி டால் நெயில்ஸ்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது இந்த நெயில்ஸு. நெயில்ஸ் பார்த்திங்கன்னா விதவிதமான கலரில் விதவிதமான நெயில் ஆர்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இவங்க ஜெல் நெயில் பாலிஷும் வச்சுருக்காங்க. ஜெல் நெயில் பாலிஷ் பற்றி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரணும்னா, அது வந்துட்டு ஏர் ட்ரை பண்ண முடியாதுங்க. யூவி லைட்டில் தான் அதை ட்ரை பண்ண முடியும். அந்த ஜெல் நெயில் பாலிஷ் பண்ணியே இவங்க நெயில்ஸும் வச்சுருக்காங்க, பாலிஷும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ நெயில் ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் இங்கே வந்து ஜெல் நெயில் பாலிஷ் கொஞ்சம் நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஷாப் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து விதவிதமான நெயில்ஸை இங்கே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக. ஸோ வந்துட்டு தீஃபாவோட இந்த கிட்ஸ்க்கு அந்த கேப்டிவேட்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா விதவிதமான கீச்செயின்ஸுங்க. அதுவும் இந்த மாதிரிலாம் இந்த பேண்டு மாதிரிலாம் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி கீச்செயின்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த மாதிரி பொம்மை போட்ட கீச்செயின்லேருந்து, அப்புறம் இந்த குட்டி குட்டி டப்பாஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இப்போது வந்து இந்த 8th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களாம் வந்துட்டு சைக்கிளில் அந்த கியர் சைக்கிளெல்லாம் இப்போ இந்த மாதிரி தானே பேண்டு மாதிரி தானே மாட்டிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே வந்துட்டு நம்ம மம்மிஸையும் அக்காஸையும் வந்துட்டு பெஸ்டர் பண்ணி இந்த மாதிரி வாங்கிடலாம். அதெல்லாம் பாருங்களேன், செம ப்ரிட்டியாக இருக்குது. நம்ம ஹேண்ட்பேக்ஸில் கூட இதெல்லாம் மாட்டிட்டு போகலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்துட்டு நம்ம அண்ணாஸ்க்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்குற மாதிரி மெட்டல் கீச்செயின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த கேப்டன் அமெரிக்கா, மார்வலு, சூப்பர்மேனு அந்த மாதிரி இருக்குது. இந்த மெட்டல் கீச்செயின்ஸ்லாம் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப டியூரபிளுங்க, ரொம்ப நாள் வரும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 200-250 அப்படி தான் நம்மளுக்கு மால்லலாம் கிடைக்கும். பட் இங்கே வந்து 100-115 அந்த ரேஞ்சஸ்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பைக்கு அப்புறம் காரு அதிலலாம் வந்துட்டு மாட்டிட்டு போகலாம். அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப அடல்ட் யூஸ் பண்ணுற மாதிரி கீச்செயின்ஸாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமைஸ் கீச்செயின்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பாக்ஸ் எதுக்கு, இது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குது தீபாவளி, இது எதுக்குன்ட்டு. இதுக்கு எதுக்கும் இல்லை, ட்ராவல் பண்ணும்போது நிறையா ஸ்டட்ஸ் வச்சுருப்போம் நம்ம, ஒரு இயர்பாட்ஸ் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் குட்டி குட்டியான சில்ட்ரை அதெல்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து ட்ராவல் கேஸ் இது ஆக்சுவலாக. அதாவது பெரிய பெரிய ட்ராலி கேஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதோட ஒரு சின்ன ஆக்சசரிஸ் ட்ராவல் கேஸ். ஸோ இது நம்ம ஹேண்ட்பேக் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் 100 rupeesங்க. கலர் கலராக இருக்குது, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ பார்த்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் நம்மளோட ஆக்சசரிஸ் எதுவுமே தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஜிப்பர் லாக்கோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே வந்துட்டு எசென்ஷியலான ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே. ஸோ டெஃபினட்டாக தீபா வந்தால் இந்த ஆக்சசரிஸ், இந்த கீச்செயின் அண்ட் ஆக்சசரி செக்ஷன்லேயே நீங்கள் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. விதவிதமாக எக்கச்சக்கமாக இருக்குங்க வாங்கிட்டு போகிறதுக்கு.
நான் இன்னும் எக்ஸைட்டிங்கான அவங்களோட அப்டேட்டட் கலெக்ஷன்ஸோட உங்களை திரும்பி வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹர்ஷா.